தொழில் பாதிக்கப்படுது, நெசவு தொழில் பாதிக்கப்படுது, ஏற்றுமதி தொழில் நசுங்குது. நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பிரச்சனை. விளைய வச்ச பொருளை கொள்முதல் செய்வதில்லை, கொள்முதல் செய்யும்போது உரிய விலை கொடுப்பதில்லை, வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை. அதெல்லாம் பிரச்சனை. மின்கட்டண உயர்வு பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை, அதெல்லாம் தான் பேசணும். அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை. ஒருவேளை அந்த கட்சி சிதைந்து தள்ளிது உங்களுக்கு நட்டன்னா, நீங்க கட்சியை காப்பாற்ற வந்தீங்களா, நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற நிக்கிறீங்களா? இந்த கட்சி இந்த தலைமைகளை காப்பாற்றத்தான் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு தான் இந்த ஊடகத்தை வச்சுட்டு வேலை செய்யல. உங்களுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம். அதுக்கு உங்களால முடியுமோ, அது என்ன முடியுமோ அதான் செய்யணும். ஐயோ அந்த கட்சி அழியுதே அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம்? சேர்ந்து அழியல. அதுக்கு இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. அதுவும் மெரினால கண்ணை சிலை கீழே வச்சே கைது செய்யப்படுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்க? ஏற்கனவே நீங்க போனப்ப அந்த அடக்குமுறை கைவிடப்பட்டுச்சு, மறுபடியும் நேற்று கையில் எடுத்திருக்காங்க. இந்த அரசு எப்படி பாக்க? அதுதான் நீங்க ஒன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு நாட்டில் நடக்கிற அநீதிகளை, அக்கிரமங்களை எதிர்த்து பேசுவது, அது நடக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுவதெல்லாம் தவறு என்று கருதப்படுமானால், அப்படி கருதப்படுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள். நான் இல்ல, எட்வர்ட் ஸ்னோடன் சொல்றான். இப்ப நீங்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை நிரூபித்து நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்கள், நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சிக்கலை பாக்குறீங்க. நான் அப்படி பார்க்கல. ஒவ்வொரு துறையில் இருக்க சிக்கலை நான் எதிர்கொள்றேன். என்னிடத்துல மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வைக்கப்படுது. அதை நான் தினந்தோறும் மக்களை சந்திச்சு கண்ணீரோடு கவலையோடு அந்த கை நீட்டி என் தாய்மார்கள், என் பெற்றோர்கள் கொடுக்கிற மனுக்களை பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான பிரச்சனைகளில் என் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அப்ப இது மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவனம். அதையும் ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்றாங்க? நீங்க ஒரு அநீதியான அரசு நடக்குது, அடக்குமுறையான அரசு நடக்குது, மக்களின் நலன்கராத அரசு நடக்குது, ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளையில ஊறி திளைக்கிற ஒரு அரசு இருக்குதுன்னா அந்த அரசை நடத்துகிறவன் நல்ல குற்றவாளி. அந்த அரசை நிறுவியவன் யார்? நான் தானே, நீங்க தானே. அந்த அதிகாரத்தை நிறுவிய மக்கள் தான் குற்றவாளிங்கிறான். இப்ப யாரு பொறுப்பேற்கிறது? இதே இன்னைக்கு வீதியில் நின்று போராடுற நீங்கள் தான் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி, 12,500 பேர், 13,000 பேர் பணி நியமனம், போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களை பிடித்த தொகை, பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கள் என்று பழைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், இத்தனை சிக்கல் இவர்கள் எல்லாம் சேர்ந்து சாக்டோஜியை போராடுது, அவங்க போராடுறாங்க, இவங்க போராடுறாங்க. இத்தனை பிரச்சனைகளை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இந்த மக்கள் தான். அப்போ யாரு குற்றவாளி? அப்ப இனிமேலாவது அந்த தவறை செய்யாம நீங்க திரும்பணும். இல்லைன்னா இப்ப 1 லட்சம் போராட்டமாக இருக்கிறது, அப்புறம் 10 லட்சம் போராட்டமா மாறும். அப்போ வாழ்வதற்கு போராட்டமே வாழ்க்கையா மாறிடும். போராடினால்தான் வாழ முடியுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். இப்ப இதுல பேச்சு என்ன இருக்குது? தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்துச்சு, அடக்குமுறை, சிறை எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. என் நாட்டு குப்பையை, என் மாநிலத்தின் குப்பையை சுத்தமா வைக்க ஆந்திராவில் இருக்க ஒரு தனி முதலாளிக்கு என்ன அக்கறை இருக்க முடியும்? சொல்லுங்க. 1 கிலோ குப்பையை அல்ல 12 ரூபாயா? யாராவது சொல்லுங்க. 12 ரூபாயா 1 கிலோ குப்பை அல்ல? 12 ரூபாயா அப்படின்னு கட்டணம் போட்டு எடுத்துட்டு போற ஒரு கழிவறை, அரசு நடத்துற கழிவறை கழுவ 350 ரூபாயா தம்பி? 3 ரூபா 50 காசுக்கு இந்த ஆட்சிக்கு பினாயில வாங்கி ஊத்துனா வெள்ளையாயிரும். அப்ப கொள்ளையடிக்கிறதுக்குன்னே ஒரு மாசத்துக்கு 270 கோடி தம்பி, குப்பையல்ல சென்னையில. இப்ப 10 மாசத்துக்கு 2,700 கோடி. 70 கோடியை கொடுத்தாலே என் மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து, நல்ல உபகரணம், அந்த கருவிகளை கொடுத்து அள்ளிடலாம். மீதி 200 கோடிங்க ஏன் அந்த முதலாளிகிட்ட போகுது? இந்த காசு யாரு கொடுக்குறா? அரசு நேரடியா தொழிலாளி கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு இடையில ஒருத்தன்? இந்த இவன் யாரு? இது கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? இவன் யாரு? இவனுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ எப்படி இருக்கு பாருங்க. இடையில இருக்கிற ஒரு தரங்க வரேன், இவன் எதுக்கு வரேன்? நீ வேலைக்கு எடுத்தில துப்புரவு பணியாளர், அரசு வேலையை எடுத்தியா, தனியார் முதலாளிக்கு எடுத்தியா? அப்புறம் அவன்கிட்ட கொடுக்குற குப்பை அல்ற தொழில, குப்பை அள்ள கூட உன்னால முடியல, குப்பைய கூட அள்ளுகிற தகுதியும் திறமையும் உனக்கு இல்ல. அப்ப எதுக்கு இருக்க நீ? பள்ளிக்கூடம் நடத்த மாட்டா, மருத்துவமனை நடத்த மாட்டா, போக்குவரத்து நடத்த மாட்டா, மின் உற்பத்தி விநியோகம். நம்ம ஊர் கமிதியில மின் பூங்கா போட்டிருக்க ஆள் யாரு?
எத்தனை ஆயிரம் கோடி? 5,000 ஏக்கர் 20 கிராமத்தை வெளியேற்றிட்டு போட்டிருக்காப்ல. மொத்தமாவே 4,500 கோடி தான் முதலீடு பண்ணிருக்காப்ல. அந்த 4,500 கோடி காசு தமிழ்நாட்டுக்கு இல்ல. சாராயம் மட்டுமே இலவ 50,000 கோடி. எல்லாத்தையும் தனியாற்ற கொடுத்துட்ட. சாராயம் காய்ச்சறதையும் வச்சிருக்க, சாராயம் விற்கிறதையும் வச்சிருக்க. வேற படிக்கிறத தனியாற்ற கொடுத்துட்ட, குடிக்கிறத நீ வச்சுக்கிட்ட. நோய்வாய்ப்பட்டா நீ எல்லாம் டாக்டருக்கு படி, டாக்டருக்கு படி. 3.5 கோடி கேட்கறான். உங்க அப்பா கொடுப்பானா, எங்க ஆத்தா கொடுப்பானா, எங்க அப்பா கொடுப்பானா? யாரு கொடுக்குற? படி படி படிச்சுட்டேன். வேலை படிக்க போகும்போது 1000 ரூபாய். யாருக்கு? தங்கச்சிக்கு, புதுமை பெண். படிக்க போகும்போது தம்பிக்கு 1000 ரூபாய். தமிழ் மகன் படிச்சுட்டு வந்தா வேலையில வீதியில் நிக்கணும். அப்புறம் 1000 ரூபாய் கொடுப்பேன். தம்பி எனக்கு 1000 ரூபாய் தேவையில்லை, வேலை வேணும்ன்றேன். அதிகாரங்கிறது பாருங்க, கேடு கட்ட கேவலங்கட்ட தற்குறி கூட்டமாக வந்திருக்கு. இது என்ன தெரியுது? அதுக்கு என்ன தெரியுது? முதல்ல ஒரு துறார் சட்டசபையில கழக ஆட்சியிலே, திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு. அதுல என்ன பெருமை இருக்கு? 1,00,000 பிரச்சனையை கொடுத்திருக்கீங்க, அதுக்கு 1,00,000 போராட்டம் நடத்திருக்காங்க மக்கள். இதுல பெருமைப்படணுமா? கேவலம். நான் பாப்பேன், தொலைக்காட்சியில் காட்டுவாங்க, பாப்பேன். இதுவரைக்கும் யாரும் போகல. நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படி இருந்தாலும் கட்சித்தீவு மீட்டு கொடுப்பாங்கன்னு. ஏன் உங்க நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு? இப்ப ஜனாதிபதி நம்பிக்கை இல்லாம ஏன் போயிடுச்சு? உங்க அண்ணன் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா அவன் நீ வச்சுக்கன்னு தர்றானா? அவன் எடுத்துக்கந்தான். அன்னைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, இதே அனுராக் குமார் வர சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் போய் உட்கார்ந்துருப்பேன். என்ன நீ தம்பி ஆட்டம் காட்டுறவன், அவன் மேல இருக்கிறவன் கொடுத்ததுக்கு உங்க ஒப்பந்த சொத்தாடான்னு கேட்க இருங்க. அவனுக்கு ஒரு உனக்கு துணிவு இல்லை. இது ஏன் நீளம்? இவ்வளவு நாள் ஆச்சு மத்திய அரசு ஒரு கேள்வி கூட மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஏன் எழுப்புலேங்கிறது ஒரு கேள்வி. யாரு திடீர்னு 24 தேர்தல பையன் மோடி பேசினார் பத்தியில, கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு அதோட விட்டாங்க. வேற என்ன தம்பி? கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுத்தது காங்கிரஸ், கொடுக்கும்போது கூட வேடிக்கை பார்த்தது திமுக. ஆனா இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியா கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். அண்ணன் வந்த கச்சத்தீவை மீட்க தீவிரமா போராடுவோம் ஒரு சொல்ல சேர்த்துக்கிட்டாங்க. புரியுதா? இப்ப கச்சத்தீவை மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க. ஏன்னா அது ஏன் வேலைன்னு நினைச்சு விட்டுட்டாங்க. எதுக்கு? இல்ல அது தமிழ் சமூக ஓர்மை நீங்க பாக்கணும். எது பெருமைக்குரிய அடையாளம் பாக்கணும். நம்ம நீங்க எப்படி பாக்கணும்? நான் என் பாட்டன் சுந்தரலிங்கனார் தான் பெருமைக்குரிய குறியீடா பார்ப்பேன். ஒரு போர் மரவன் அவன் பாருங்க, நீங்க அவர் மாதிரி ஒரு வீரனை இங்க கணக்கெடுக்க முடியாது. மன்னர் வெளியேறாரு, வா சுந்தரலிங்கம் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டன் வெள்ளையத்தவன் இறந்துறாங்க களத்துல. சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி. நீ வா சுந்தரலிங்கம் போகணும். மாறுவிடம் விட்டு மன்னர் போகும்போது நீங்க வேணா போங்க, நான் வரல, என்னைய தாண்டி தான் வெள்ளக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன கோட்டை வாசல் 8 நாள் சண்டை போட்டு மாண்டவன். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த வீரத்தை தான் நீங்க போற்றணும். இங்க நீங்க தாத்தா இமானுவேல் பேரை வைக்கணுங்கிறதும், இன்னொருத்தர் தாத்தா தெய்வ திரும்ப முத்துராமலிங்க பேரை வைக்கணும் சொல்றேன். அதான் நான் உங்க அண்ணன் ஒண்ணு சொல்றேங்க. இந்த தமிழ் இனத்தின் மகனா சொல்றேங்க. நீங்க இங்க பாருங்க, நமக்கு வரலாறு இல்ல, சிலப்பதிகாரம் இலக்கிய சான்று தான். நம்ம பாட்டை ஆண்டான்னு சாதாரண குடிமகள் தன் அரசவையிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுற ஜனநாயகத்தை வச்சிருந்தான்னா என் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன்ங்கிற பேரை வச்சுட்டா நீனும் பேச மாட்டா, இவரும் பேச மாட்டாரு, நானும் பேச மாட்டேன். நாங்க எல்லாரும் பாண்டியர்கள். அது அண்ணன் வரும்போது இங்க ஒரு தம்பி என்ன சொல்றான்னு சரின்றாங்க. கொஞ்சம் ஒரே ஒரு தேர்தல் பயணம் போறேன், அதுல அது செய்யறேன். ஒரே ஒரு கேள்வினா, தேனியில நடந்த அந்த பொதுக்கூட்டத்திற்கு அப்புறம் இந்த பட்டியல் வெளியேற்ற நிலைப்பாடு உங்கள்கிட்ட எப்படி இருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கை? பட்டியல் வெளியேற்ற நிலைப்பாடுலாம் இல்ல, பட்டியல் வெளியேற்றோம். அதில் நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் மாறுறது அதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க தம்பி, நான் வாக்கு அரசியலுக்கு வந்தவன்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கு அரசியல் செய்ய வந்தவன். புரியுதா?